ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பர்டன் எடுத்து தான் நம்ம யூஎஸ்க்கு வரோம் படிக்கிறதுக்கு. ஒரு 50 lakhs 60 lakhs ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், சம்டைம்ஸ் ஈவன் மோர். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், கெட்டிங் தட் ஸ்காலர்ஷிப். ஒரு 50% ஸ்காலர்ஷிப் கிடச்சா கூட ஒரு 25 lakhs 30 lakhsக்கு மாஸ்டர்ஸ் படிக்க முடியும்னா இட்ஸ் அ வெரி 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 பிக் ரிலீஃப் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ when I came, நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது, நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்லி அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இன் திஸ் வீடியோ ஐ ஆம் கோனா பிரேக் ஆல் ஆஃப் தட். ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் டைப்ஸ் டு கெட் அ ஸ்காலர்ஷிப் and reduce your financial burden of doing MS in US. So let's dive in. Welcome back guys, welcome back. My name is Sandeep. இந்த சேனலில் as a master's pursuant in US உங்களுக்கு இருக்க டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், the struggles of a master's student எல்லாமே எடுத்து நான் வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன். Hopefully this channel helps you to pursue your master's education in US. So in this video let's see how to get scholarships, what are the different types and what are the different ways to get scholarship. So first one clear பண்ணிக்கிறேன், getting a 100% scholarship in US is really difficult. Mostly அது வந்து US citizensக்கு கிடைக்கும், or you need to be extremely outstanding to get a scholarship. ஸோ நான் வந்து the full scholarship பற்றி நான் பேசல. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது how to get the 50% 60% ஸ்காலர்ஷிப், அந்த பார்ஷியல் ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்புள் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் இன்ஸ்டேட் டியூஷன் வர்சஸ் அவுட் ஸ்டேட் டியூஷன். ஸோ இன்ஸ்டேட் டியூஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஒரு டெக்ஸஸில் ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறேன்னா, இஃப் ஐ ஆம் அ டெக்ஸஸ் ரெசிடென்ட், இங்கே தான் என் வீடு இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு டியூஷன் ஃபீ இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் நான் வந்து டெக்ஸஸ் தவிர வேறு ஸ்டேட்லேருந்து வரேன், ஒரு கலிஃபோர்னியாலேருந்தோ ஒரு நியூயார்க்லேருந்து வரேன், ஆர் மேபி வேறு கண்ட்ரிலேருந்து வரோன்னா அப்போ ஒரு டியூஷன் ஃபீ அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டிஸும் அவங்க ஃபீ ஸ்ட்ரக்சரை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேட் வந்து இன்ஸ்டேட்டோட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் இருக்கும். சம்டைம்ஸ் இட் கேன் பி லெஸ், சம்டைம்ஸ் இட் கேன் பி மோர், பட் ஆன் ஆவரேஜ் இட்ஸ் லைக் டபுள். ஸோ இப்போ வந்து யூடி ஆஸ்டினோட வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ் அரௌண்ட் $8,600 to $10,800. அவுட் ஆஃப் ஸ்டேட் டியூஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா $17,000 to $19,000 இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் டபுள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி வந்து ஃபெலோஷிப்ஸ். இது நான் வந்து அப்ளை பண்ணுறப்போ நான் கன்ஃபியூஸ் ஆன ஒரு டேர்ம். ஃபெலோஷிப்ஸ்னால் இட்ஸ் சேம் அஸ் ஸ்காலர்ஷிப் தான். ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபெலோஷிப்னு போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ். So don't get confused by that term. So now that you know this, let's see what are the different ways that you can get a scholarship. First வந்து direct application. இந்த direct applicationலேயே நான் வந்து 2 different varieties பார்த்தேன். ஒன்று வந்து applying for scholarships directly, அதாவது நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் தனியாக இருக்கும், அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ இட் ஹேஸ் இஸ் ஓன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு வே நான் பார்த்தது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் இட் செல்ஃப். ஸோ வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஸ்காலர்ஷிப்லாம் போட தேவையில்ல, யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் போடுறப்போவே ஸ்காலர்ஷிப்ஸுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ யூ ஆட்டோமேட்டிக்லி பிகம் எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து தே ஹேவ் டெட்லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலுக்கு வரீங்கன்னா April 1 May 1 டெட்லைன் இருக்குன்னா அந்த டெட்லைனுக்குள்ளே எல்லா அப்ளிகேஷனும் போட்டு முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அட்மிட்டும் நம்ம கிடச்சிருக்கணும். அது கிடச்சா தான் நம்ம வந்து வில் பிகம் எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ், அதே வில் பிகம் டிஸ்குவாலிஃபைட். ஸோ மேக் ஷுர் இஃப் யூ அப்ளைங் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை வெல் பிஃபோர் அண்ட் ஹேண்ட். அப்போ தான் வந்து யூ ஹேவ் இனஃப் டைம் ஃபார் கெட்டிங் தட் அட்மிட்ஸ் அண்ட் சப்மிட்டிங் ஆல் த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ ரிக்வயர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா GPA. ஸோ மோஸ்ட்லி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து தி ப்ரிஃபர் GPA above 3 or 2.75 அந்த மாதிரி இருக்கும், மோஸ்ட்லி above 3. ஸோ அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஆஃப்கோர்ஸ் வந்து நம்மளோட SOPs, நம்ம LORs அண்ட் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் ப்ராசஸ். ஸோ GRE பற்றி வருவோம். நம்ம நிறைய பேர் நான் சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், GRE இஸ் நாட் மேண்டட்டரி ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. பட் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு வந்து GRE தேவை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் அக்ரி. அன்லெஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து GRE வந்து இஸ் மேண்டட்டரி ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆர் மேபி சப்போஸ் வெப்சைட்டில் சில டைம் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இன் தட் கேஸ் ட்ரை emailing and reaching out to the university and get clarification GRE is mandatory or not. Unless அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்லி GRE is mandatoryன்னு சொல்கிற வரைக்கும் I don't think submitting GRE might improve your chances. அஃப்கோர்ஸ் நீ வந்து ஒரு 310 above 315 above இருந்தால் சப்மிட் பண்ணால் இட் டசன்ட் ஹார்ம் யூர் அப்ளிகேஷன், பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் இம்ப்ரூவ் யூர் சான்சஸ் வெரி ஹைலி. அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் GRE மேண்டட்டரி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். பட் GRE இஸ் நாட் த ஒன்லி ரிக்குவயர்மெண்ட், எல்லாமே கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹேவிங் அ குட் GRE ஸ்கோர் இஸ் நாட் அ கேரண்டி ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு வந்து GRE தேவை அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா டோன்ட் பிலீவ் தெம்.
check the university in which you are applying for. எல்லாமே கேஸ் பை கேஸ் பேசிஸ்லாம் பார்க்க முடியும். Now the most important question, how much scholarships will you be able to get? ஸோ இதுக்கும் வந்து நான் வந்து 2 different ways of mentioning பார்த்துருக்கேன். ஒன் இஸ் கெட்டிங் அ non-resident tuition waiver. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தரேன்னா ஸ்டேட் ஆஃப் டெக்ஸஸே எடுத்துக்கோங்களேன். தேட்ஸ் அ ரூல் தட் இப்போ நம்ம அப்ளை பண்ணுற டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ அப்ளைங் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து $1,000 ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வில் பிகம் எலிஜிபிள் ஃபார் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ். என் கேஸே எடுத்துக்கோ, நான் வந்து 2018 UTD ஜாயின் பண்ணேன். ஸோ ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஐ காட் $1,000 ஸ்காலர்ஷிப். ஸோ அதனால் ஐ வாஸ் எலிஜிபிள் ஃபார் பேயிங் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ் which is like 50% discount. $40,000 இயர் பே பண்ணுற இடத்துல நான் வந்து $20,000 தான் பே பண்ணேன். ஸோ $20,000 சேவ் பண்ணுறேன்னா இட்ஸ் லைக் அந்த டைமில் இட் வாஸ் லைக் 15 lakhs 16 lakhs. ஸோ இட்ஸ் வெரி பிக் அமௌண்ட். ஸோ இது வந்து என்டையர் ஸ்டேட் ஆஃப் டெக்ஸஸ்க்கு அப்ளிகபிள் தான். ஐ செக் டெக்ஸஸ் A&M ஆல்சோ, அவங்க வெப்சைட்லேயே கிளியராக போட்டிருக்காங்க. தே ஆல்சோ ஃபாலோயிங் திஸ். ஸோ இந்த மாதிரி கெட்டிங் குவாலிஃபைட் ஃபார் இன்ஸ்டிடியூஷன் வேவர் வந்து ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் கெட்டிங் அ ஸ்காலர்ஷிப். இது வந்து டெக்ஸஸ் ஸ்டேட்டில். ஸோ நான் டெக்ஸஸ் ஸ்டேட்ஸில் வந்து தே ஹேவ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மென்ஷனிங் த ஸ்காலர்ஷிப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஹேவன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இஃப் யூ கெட் அ ஸ்காலர்ஷிப் யூ ஆர் provided up to 50% tuition assistance. So again $40,000 pay பண்ணுற இடத்துல $20,000 pay பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட். we can save a lot. huge relief மாதிரி இருக்கும். that's how you get scholarships through application, either through a separate scholarship application or through the university application process itself. The other common way is getting graduate assistantships. ஸோ கிராஜுவேட் அசிஸ்டன்ஷிப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தே ஆர் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் வி கேன் ஹேவ் இந்த யூனிவர்சிட்டி. ஸோ இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஷிப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க யூஎஸில். ஸோ ஒன்று வந்து டீச்சிங் அசிஸ்டன்ட். ஸோ ஒரு ப்ரொஃபஸருக்கு டேரெக்டாக வந்து வி ஆர் பீயிங் அசிஸ்டன்ட். ஸோ எதர் அவங்களுக்கு வந்து கிரேடிங்கில் ஹெல்ப் பண்ணுறதோ, ஆர் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அந்த அசைன்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டவுட் கேட்பாங்க. ஸோ அந்த இமெயில்ஸ் ரிப்ளை பண்ணுறது, லேப் ஒர்க் ஏதாச்சும் இருந்தால் லேபில் அசிஸ்ட் பண்ணுறது, ஆர் மேபி லெக்சர் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தேட்ஸ் அ டீச்சிங் அசிஸ்டன்ட், ஒரு டீச்சர் கீழே ஒர்க் பண்ணுறது. அதர் அசிஸ்டன்ட் இஸ் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். ஸோ கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து மோஸ்ட்லி இட்ஸ் அ நான் டெக்னிக்கல் ரோல். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு சர்டன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு மீட்டிங் ஹால் புக் பண்ணி தரது, ரூம் புக் பண்ணி தரது, சில இமெயில்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து மேனேஜரியல் டாஸ்க்லாம் இருக்கும்ல. தீஸ் ஆர் பெர்ஃபார்ம் பை த கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வேர் யூ ஆர் ஹெல்பிங் த டிபார்ட்மெண்ட் டு மேனேஜ் சர்டன் திங்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட். ஸோ ஒரு ப்ரொஃபஸருக்கு வந்து சர்டன் ரிசர்ச் மேபி தேவைப்படலாம். ஸோ அந்த ரிசர்ச்சில் யூ ஆர் அசிஸ்டிங் தி ப்ரொஃபஸர், மேபி டூயிங் அனாலிசிஸ் ஆர் கலெக்டிங் டேட்டா ஆர் கோயிங் டு லைப்ரரி அண்ட் ரீடிங் த மேனுஸ்கிரிப்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிசர்ச் சம்மந்தமாக நிறையா இருக்கும். அண்ட் இதுக்கெலாம் வந்து சர்டன் ஃபண்டிங் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபண்டிங்லேருந்து எடுத்து நமக்கு சர்டன் ஸ்டைஃபன் தருவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த அசிஸ்டன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட்லி எதிர் பை வீக்லி பேயாக இருக்கும், இல்லைனா வந்து மந்த்லி பேயாக இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் இனஃப், மோர் தென் இனஃப் டு கவர் ஆல் த லிவிங் எக்ஸ்பென்சஸ். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த அசிஸ்டன்ஷிப்ஸ் இருக்கிறதுனால வி பிகம் குவாலிஃபைட் ஃபார் சர்டன் ஸ்காலர்ஷிப்ஸ். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, கெட்டிங் தீஸ் ஜாப்ஸ் பிஃபோர் கம்மிங் டு US இஸ் ரியலி டிஃபிகல்ட். இது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்துட்டு ஒரு செமஸ்டர் முடித்ததுக்கப்புறம் தான் யூஸ்வலாக அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டட் GPA இருக்கும். வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எடுத்திருக்க GPA பார்ப்பாங்க, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ஷிப்ஸ் வச்சுருக்கிறதுனால சில டியூஷன் வீவரும் நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் UTDயில் வந்து எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, TA இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் பே பண்ணுறது போக தே குவாலிஃபைட் ஃபார் இன்ஸ்டேட் டியூஷன் வேவர். நான் வந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி பே பண்ண அதே அமௌண்ட் அவங்க வந்து அசிஸ்டன்ஷிப்ஸ் வாங்கி பே பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஒன் வே. த மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து இது பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஹேவன் பார்த்தோம்ல. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணால் 50% போட்டுருந்துச்சு. பட் இஃப் யூ ஹேவ் அசிஸ்டன்ஷிப் மூலமாக வர ஸ்காலர்ஷிப் வந்து தே பே அப் டு 75% டியூஷன் வேவர். அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது $40,000 பே பண்ணுற இடத்துல 75% வேவர்னால் $10,000 தான் பே பண்ணுறோம் அந்த இயருக்கு. 2 இயர்ஸ்க்கு $20,000னால் இட் ஆட்ஸ் அப் டு 16-17 lakhs. 16-17 lakhஸில் மாஸ்டர்ஸ் முடிக்க முடியும்னா அது எவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்கும். தேட்ஸ் ஆல்சோ ஒன் வே வேர் யூனிவர்சிட்டிஸ் மென்ஷன் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இந்த அசிஸ்டன்ஷிப்ஸ் வந்து வாங்குறது கஷ்டமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். யூ டோன்ட் நீட் டு பி அவுட்ஸ்டாண்டிங் அப்படிலாம் தேவையில்ல. யூ ஜஸ்ட் நீட் டு பி குட் எனஃப். ஒரு நல்ல GPA இருக்கணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வித் ப்ரொஃபஸர் இருக்கணும். ஏன்னா நான் வந்து கண்ணால் பார்த்துருக்கேன், UTDயில் வந்து நிறைய பேர் TA-வாக இருந்தாங்க. ஸோ தே ஆர் நாட் லைக் வெரி அவுட்ஸ்டாண்டிங் அப்படிலாம் இல்லை. யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் அ பிட் ஆஃப் லக் அண்ட் புட் இன் சர்டன் எஃபர்ட்ஸ். ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் தட் as early as possible அப்ளை பண்ணுங்கள்.
நம்ம யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இஃப் இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன், that would be my advice to you. Hopefully you guys learned a lot about scholarships in this video. If you have any doubts or questions, feel free to drop in the comment section or message to me on Insta. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிப்ளை பண்ணுறேன், பட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நான் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன், கொஞ்சம் டிலேவாக இருந்தாலும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் செக் அவுட் மை ப்ரீவியஸ் வீடியோ 6 லைஃப் லெசன்ஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இன் US. நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ ஹிட் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அமாங் ஆல் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் who want to do masters in US. And don't forget to subscribe to the channel. See you again in an exciting 2024. Happy New Year to all of you. Bye.